வணக்கம். 24/9/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. கருத்தை சொல்லும் குட்டி கதை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற கதையை நம்ம உள்ள போய் பார்ப்போமா? என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் நம்ம இந்தியாவில் எப்படி கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட அதிகமாக அமெரிக்காவில் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஆட்டம் பாட்டம் அப்படின்ற மாதிரி கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அமெரிக்காவில் சிற்பக்கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயுமே மண் சிற்பம், களிமண் சிற்பம், மெழுகு சிற்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே மெழுகு சிற்பம் அப்படின்றது ஒரு நல்ல கலையாக பாதுகாக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும். அந்த மெழுகு சிற்ப கலை கல்லூரியே வச்சுருந்தாங்க. ஏன்னா அதை பற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி ஒரு கல்லூரி வச்சுருந்தாங்க. அந்த மெழுகு சிற்ப கல்லூரிக்கு ஒரு நாள் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் விசிட் போகிறாரு. அப்போ போகும்போது அந்த கல்லூரியெல்லாம் பார்த்துட்டு அந்த தரத்தை சோதிக்கிறாரு. சோதிச்சுட்டு அங்கே இருந்த மாணவர்களுடைய படைப்புகளை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு மாணவன் அவ்வளோ நேர்த்தியாக ஒரு மெழுகு சிற்பத்தை செஞ்சுருக்கான். அந்த மெழுகு சிற்பத்தை பார்க்கும்போது எல்லாம் வியப்படுகிறாங்க. ஒரு மாணவனால் இப்படி ஒரு அழகான ஒரு சிற்பத்தை செய்ய முடியுமா அப்படின்னு. இவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு மெழுகு சிற்பத்தில். அதனால அந்த செலிபிரிட்டி வாழ்த்துறாரு. வாழ்த்திட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் ஒரு ரொம்ப பெருமையான ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மெழுகு சிற்ப கலைஞர். அவரை நீ பார்த்தனா அவர்கிட்டேருந்து நீ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு நிறைய மெழுகு சிற்பக்கலையை பற்றி நிறைய உனக்கு தெரிய வரும். அந்த மெழுகு சிற்பக்கலையில் நீ கை தேர்ந்தவனா ஆக முடியும். அதனால என் நண்பனுடைய அட்ரஸ் இது, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இது. அவனோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவன் மெழுகு சிற்பக்கலை வடிவம் என்ன, அவன் எந்த மாதிரி மெழுகு சிற்ப கலையில் சிறந்தவன் அப்படின்றத பார்த்து எனக்கு நீ எஸ்எம்எஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லி இவனும் ஆர்வமாக போகிறான். ஏன்னா நல்ல மெழுகு சிற்ப கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலிபிரிட்டி புகழ்ந்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த அட்ரஸை பார்த்து எப்படியோ காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டி அவருடைய அந்த மெழுகு சிற்ப கலைஞர்கிட்ட சொல்லியிருப்பார் போல, என்ன ஒரு பையன் வருவான் அப்படின்னு சொல்லி. அதனால நல்லா உபசரிப்பு. போனோடனே காஃபி டீன்னு எது வேணுமோ அதெல்லாம் வச்சு நல்லா உபசரிப்பு. அவனுக்கு உபசரிப்பெல்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு அந்த மெழுகு சிற்ப கலைஞர் இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. பையனை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மெழுகு சிற்பம் செய்கிற அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து மெழுகு சிற்பத்தை செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை தன்னுடைய பணிப்பெண்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த பெண்ணும் அழகாக எடுத்துகிட்டு வராங்க. அதில் வாசனை திரவியங்களும் மெழுகும் இருக்குது. இவனுக்கு என்னடா அது வாசனை மெழுகு வச்சு செய்கிறது தான் வரா, இவரை போய் அவர் ஓக ஆகன்னு புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. அப்போ அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பையனை பார்த்து, நீங்கள் இருக்கணும் இந்த இடத்துல நீ இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே உட்காந்துரு, இல்லைனா நீ வெளியே போய் உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனுக்கு நல்ல வாய்ப்பாக போயிடுச்சு. ஏன்னா வாசனை மெழுகுவர்த்தி செய்கிறதுல இவனும் கை தேர்ந்தவன். அதனால இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்ட்டு அவன் போய் வெளியே உட்காந்துடுறான். வெளியே உட்கார்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாலை நேரம் ஆகுது. அந்த பனிப்பெண் ஒரு பிளேட்டில் நிறைய தின்பண்டங்கள், ப்ரெட்டு, சாண்ட்விட்சு, அப்புறம் நிறைய இனிப்பான பலகாரங்கள்லாம் இருக்கிறாப்புல எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு வாயில் எச்சி வருது, நமக்கு தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வெளியே வராது. அப்புறம் மாலை நேரம் அப்படின்றதுனால தேநீர் இருந்துறதுக்கு அந்த டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேநீர் ஊற்றி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு தேநீர் எவ்வளவுதான் சுவையாக இருந்தாலும் அந்த பிளேட்டில் இருக்கிற தின்பண்டங்கள் மேலே தான் அவனுக்கு கண் இருந்துச்சு. ஆனால் இவங்களும் எடுத்து வைப்பாங்கன்னு பார்க்குறாங்க. இவன் எடுத்து வைப்பாங்கன்னு பார்த்தாலும் அவங்க எடுத்து வைக்கிறாப்புல தெரியல. அதனால அந்த பையனுக்கு ஆசை தாங்க முடியல. அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அதனால மானமே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அதில் உள்ள ஒரு ப்ரெட்டை எடுக்க போகிறான். பார்த்தா அப்போ தான் தெரியுது இவருடைய அந்த மெழுகு சிற்ப கலையை அப்படின்னு. அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்தது உண்மையிலே தின்பண்டங்கள் கிடையாது. அது அவர் செஞ்ச மெழுகு சிற்பம் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அவன் ஆச்சரியத்து போகிறான். ஒரு உண்மையான ஒரு அந்த அந்த இதுவே தின்பண்டங்களே இருக்கிறாப்புல செஞ்ச ஒருத்தரை போயிட்டு அந்த வாசனை கூட அழகாக இருக்கிறாப்புல, அது நம்மளே உண்மையை நினச்சிட்டோமே, அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்கான இவரை மெழுகு சிற்பம் செய்கிற இவரை போய் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்துறான். இதை அவர்கிட்டே சொல்கிறான், நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு, சார் நான் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீ இவ்வளோ பெரிய ஒரு மெழுகு சிற்ப கலைஞராக ஆனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் பின்னால் அதை கடைபிடிச்சு நானும் பெரிய மெழுகு சிற்ப கலைஞராக உங்களை மாதிரியே ரியலிஸ்டிக்காக மெழுகு சிற்பம் செய்கிறதுக்கு கற்றுக்குவேன்ல அப்படின்னு சொன்னார். அப்போ
அந்த மெழுகு சிற்ப கலைஞர் சொன்னார் அந்த பையன்கிட்ட, ஆமாப்பா, நான் என்ன தெரியுமா பண்ணேன், இவ்வளோ பெரிய மெழுகு சிற்ப கலைஞரா ஆகிறதுக்கு நான் என்ன தெரியுமா செஞ்சேன், நீ இப்போ செஞ்சல ஒரு தப்பு, அந்த தப்பை நான் செய்யாமல் இருந்தேன், அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்த்தி வந்துச்சு. நீ என்ன தப்பு செஞ்சேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. என்னன்னா, நான் வந்து மெழுகு சிற்பம் செய்யும்போது அந்த இடத்துல உட்காராம நான் அங்கே போகிறேன், நான் டிவி பார்க்குறேன்னு பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். என்னோட சிற்பக்கலையை நீனும் பார்த்துருந்தேன்னா நாளைக்கு உன் கல்லூரியில் போய் அதை செஞ்சு காத்து நீனும் அசத்தி இருக்கலாம். ஆனால் நீ அதை தவற விட்டுட்ட. அதே மாதிரி ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்குறப்ப அதை நல்லா கவனித்து உற்று நோக்கி அதில் உள்ள நன்மையான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யும் போது தான் நமக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் பிறக்கும். அந்த ஆர்வம் நமக்கு புத்துணர்ச்சியாக மாறும். புத்துணர்ச்சி வந்து ஒரு நல்ல கலைஞராக நம்மளை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த பையன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டானா தான் செஞ்ச தப்பு. இந்த தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் எந்த துறையில் வந்து வளர்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க சொல்கிறத கண்டிப்பாக நல்லா கவனித்து கேட்டு பாருங்கள். அவங்கக்கிட்ட இருக்கிற நன்மையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவங்க என்ன வளர்ந்துருக்காங்க, அதை விட மேலேயே நீங்கள் வளருவீங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு இன்னும் மென்மேலும் வளர்ந்து இந்த பாரதத்தை புனிதமாக்குவோம் என்று கூறி உங்களிலிருந்து விடைபெறுவது நான் தீஷா திரவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நன்னிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுடுவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.